மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மூன்றாவது முறையாக திடீரென பெய்த கனமழையால் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை முழுவதும் அந்த வளாகத்தில் இந்த மழைநீர் முழுவதும் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் நோயாளிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு நள்ளிரவு முதல் விடிய பெய்து வந்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாலம் உடைந்த காட்சிகளையும் நாம் கண்டோம். தற்போது வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மூன்றாவது முறையாக அந்த மருத்துவமனை வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்து நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அந்த பல வார்டுகளிலிருந்து அடுத்த வார்டுக்கு செல்ல முடியாமல் கூட நோயாளிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வரும் சூழலை இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். தற்போது இந்த ஏரி கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் ஏரி பாசன கால்வாய்களை ஆக்கிரமிப்பு செய்ய கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கு செயல்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் செயல்பட்டு வருவதே இதற்கான காரணம் என குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அதிமுக எம்எல்ஏ செந்தில்முக்குமார் தொடர்ந்து பலமுறை இந்த மாவட்ட நிர்வாகத்திடமும் பொதுப்பணித்துறை நிர்வாகத்திடமும் அதுக்கான கோரிக்கையை மனு அளித்தும் அதுக்கான நடவடிக்கையை இந்த விடிய அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருவதே இதற்கு காரணம் எனவும் அவரும் குற்றம் சாட்டி கடந்த முறை அதற்கான கோரிக்கையும் வைத்திருந்தார். தொடர்ந்து கோரிக்கையும் வைத்திருந்தார். தற்போது அந்த கழிவுநீர் மழைநீர் கால்வாய் செல்லாதவாறு ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய கல்லூரி மாணவி ஒருவர் விபத்து ஏற்பட்டு அவசர சிகிச்சைக்கு வரும்போது மருத்துவமனை உள்ளே செல்ல முடியாமல் கடும் சிரமத்துக்குள்ளாகி பொதுமக்கள் அந்த அதிகாரிகளை திட்டி தீர்க்கும் அவலத்தை அந்த காட்சிகளையும் பார்த்து வருகின்றோம். இந்த ஆட்சியின் அவலத்தை பொதுமக்களே தோல்வித்து காட்டி வருவது இதற்கான சான்று என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்தி இனிமேலாவது இந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என மழைநீர் தேங்காதவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். அருண், தகவலுக்கு நன்றி வீரராகவன்.